ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி. ஸோ கடகராசிக்கு என்னன்னா உழைத்தும் உயர்வில்லை, ஒரு வெளிச்சத்துக்கு வர முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு நேர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த கடகராசிக்கும் கர்மா எங்க ஒளிஞ்சிருக்கு, என்ன செஞ்சா விதியை மாத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. மேசம், ரிஷபம், மிதுனம் சக்கப்போடு போடுது. ஆமாங்க ஐயா. நல்ல கண்டென்ட் கொடுத்தோம் நம்ம கிளைண்ட்டுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர் லாஜிக்கா கொடுத்துருக்குறோம். அதான் மெயின். சும்மா வாய்க்கு வந்தது பேசல, என்ன லாஜிக்கு, எங்க தப்பு நடக்குது, எதை சரி பண்ணா சரியாகும்னு பேசியிருக்கிறோம். இன்னைக்கு கடகம் கண்டிப்பா 4வது ராசி. உங்களுடைய நம்மளையெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்கி தாய் 4ஆம் இடம் கடகம். அந்த அன்னையை இந்த நேரத்துல நினைச்சுக்கணும். அம்மா வந்து அம்பாள் வந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு சும்மாவா வந்து மன்னன்ல ரஜினி சார் பாடியிருப்பார். அதெல்லாம் உணர்வுபூர்வமான பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி. அந்த கடகம் வந்து எப்பவுமே தாய் உள்ளம் கொண்டது. எல்லாரும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் சார், ஒருத்தர் ஒரு குடும்பத்துல ஒரு கடகம் பிறக்குதுனாலே நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் சார். கடகம் பிறக்குதுன்னா நீங்க புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். அது காரணம் என்னன்னா, அந்த கடகத்துலதான் குரு உச்சமாகிறார். பணத்தை கொடுக்குறவர் குரு சார், அவரு போய் அங்க உச்சமாகிறார் இல்லையா? கண்டிப்பா. அப்ப பணத்தை கொடுக்குற குரு உச்சமாகிற வீடு கடகம்ங்கிறதுனால, நீங்க கடகத்துல ஒருத்தர் பிறந்தா உங்க வறுமை கண்டிப்பாக தீரும் சார். எப்படியாவது சாப்பாட்டுக்காவது காசு வந்துடும் சார். மற்றவங்க முன்னாடி கையேந்தாத வாழ்க்கையே கொடுத்துரும் சார். அந்த கடகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் அத்துணை பேர், நிறைய மேக்சிமம் பர்சன்ஸ் கடகராசி கடகலக்கணத்தில் ஜனித்தவர்களே. அவர்களுக்கு உலகை ஆளும் திறமையை இறைவன் கொடுத்திருக்கிறான். மனிதர்களை ஆளும் திறமை, மக்களை ஆளும் திறமை, ஆளுமை பண்பு, இத்தனையும் கொடுத்திருக்கிறான்ல. அதுக்கு கடகம் வந்து எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான வீடா இருக்கும். ஜனவசியம். என்ன வசியம்? ஜனவசியம். கடக ஜனவசியம். நீங்க என்ன கடகலக்குன்னு கலைஞர் ஐயா இல்லையா? கடகலக்கு மதிப்பிற்குரிய தாவேக தலைவர் விஜய் சார் வந்து அவரு கடகராசி தான். அவர் கடகராசி கடகலக்கணம் தான். அண்ணாமலை ஐயா அவரு. இப்படி பாத்தீங்கன்னா கடகத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. கடகத்துக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. அப்போ கடகம் அப்படிங்கிறது ஜனவசியம். சனி வேற உள்ள இருக்கு சார். அதை விட உங்களுக்கு அந்த ராசியில வந்து சந்திரனோட வீடுங்க. குரு உச்சமாகறான். குரு நட்சத்திரம் இருக்கு. குருவனுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம், அது உள்ள இருக்கு. ஆயில்யம் உள்ள இருக்கு. அப்ப சந்திரன் புதன், சந்திரனும் புதனும் இணைந்தால் இந்திரனை போல் வாழ்வான்ங்கிறான். இந்திரனை போல் வாழ்வான். சந்திரன் மனோகாரங்க, புதன் புத்திகாரங்க. டெக்னிக்கலா எப்படி பேசினா எப்படி அடிக்க முடியும்னு தெரியும். என்ன பேசணும்னு தெரியும். இப்ப கலைஞர் ஐயா இருக்காருன்னு வைங்க, அவரு நீங்க ஏதாவது பேச்சுல மடக்கிற முடியுமா? இப்ப அண்ணாமலை சார் வந்தார்ல, ஐபிஎஸ் இருந்து அரசியலுக்குள்ள வந்தார்ல, என்ன போட்டாரு ஃபோர்ஸா. ஒரு இறங்குனாரா இல்லையா? முடிஞ்சா பாத்துக்க. விஜய் சாருக்கு வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நடிப்புல என்ன ஜனவசியம், என்ன ஜனவசியம் கிடைச்சது. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வசியம், ஜனவசியத்தை கொடுக்கறது கடகம் தான். அதனாலதான் எப்பவுமே நம்ம எங்காவது ஒரு கூட்டம் நடத்துறோம், இல்லை ஒருத்தர் பார்க்க போறோம் அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரமோ பூச நட்சத்திரமோ வர்ற நாள்ல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது வசியமாயிரும். ஒரு ஈர்ப்பை கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு கிராஸ்மிக் பவர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்க ஆலங்குடி குரு பகவானை கும்பிட்டீங்கன்னு வைங்க, என் கடைக்கு கூட்டம் வரல, எனக்கு ஆள் வரல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிற ஆளுங்க, நீங்க பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு, நீங்க என்ன நட்சத்திரமா வேணாலும் இருங்க, பூசத்துல வர்ற அன்னைக்கு ஆலங்குடி போயிட்டு வாங்க, இல்ல திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல தட்சிணாமூர்த்தி இருப்பாருல்ல, அவரை போய் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு ஒரு கிளைண்ட் எச்சத்தான் வரும். கம்மியா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கிளைண்ட் எச்சாதான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் கடகம். அப்ப கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த உழைக்கிறோம், நான் குரு அங்க உச்சமா இருக்குது, பணத்துக்காக ஓடுறேன், கௌரவத்துக்காக ஓடிட்டு இருக்கிறேன், எனக்கு இதுதான், நான் எனக்கு கௌரவம் போச்சுன்னா என்னால வாழ முடியாது, நான் இப்படித்தான் அப்படின்னு ஒரு கெத்தா வாழக்கூடிய ஒரு அற்புத ராசி. அங்க போய் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா சனி. என்னது? சனி. அதை பிளஸ்ஸாவும் பேசுவோம். கர்மான்னு வரும்போது அங்க சனி உள்ள வந்துடுறாரு. எப்பவுமே இந்த கடகத்துல பிறந்தவங்க பாருங்க, நண்பர்களால் ஏமாறாத ஒரு கடகமும் இருக்காது. யாராலைங்க? நண்பர்கள் க்ளோஸா இருந்து பகையாகிறது எல்லாமே கடகம் தான். ஏன்னா புதன் சனி நண்பர்களால் ஏமாறுறது உள்ள. புதன் சனி நட்சத்திரம் இருக்கு.
அதாவது என்னோட கருத்து என்னன்னா, புதன் சனி சேர்ந்தாலே வந்து ஒரு கடுமையான ஒரு பேட் கர்மா. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபதி, இவன் 6 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அப்போ இது கடுமையான தோஷத்தை கொடுக்குது. இவங்க மேக்ஸிமம் வந்து இந்த சீக்கிரமான விஷயத்துல சொல்லக்கூடாது. ஆமா, அமைதியா இருக்கணும், இல்லைன்னா டிஸ்டர்ப் தான். நண்பரா இருந்தாலும். ஆமாமா, நீங்க நண்பர்கிட்ட நீங்க ஒரு சீக்கிரட் சொல்றீங்கன்னா அவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாது. அருமையா சொன்னீங்க. இதுதான் உண்மை. அப்ப நீங்க சீக்கிரட் சொல்றங்கிற பேர்ல சொல்லிட்டு மாட்டிக்க கூடாது. இதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னாலே போதும். அப்ப சனி அங்க உட்கார்ந்துருக்கு. காலச்சக்கரத்துக்கு சனி யாரு? பாதகாதிபதி. அவர் அங்க உள்ள உட்கார்ந்து உங்களை கெடுக்கிறாரு. 6 புதன், 12 குரு. இங்க இந்த கடகத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? விபரீத ராஜயோகம். 6 புதன் நட்சத்திரம், 12 குரு நட்சத்திரம், 12 குரு நட்சத்திரம் அங்க உட்கார்ந்து இருக்கு காலச்சக்கரத்துக்கு. அந்த ராசிக்கு 8 நட்சத்திரம் சனி. ராசிக்கு 8 சனி, காலச்சக்கரத்து அந்த ராசிக்கு 12 புதன், அந்த ராசிக்கு 6 குரு. அப்ப 6, 8, 12 தொடர்பு. விபரீத ராஜயோகம். அது என்ன சார் விபரீத ராஜயோகம்? அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, கஷ்டப்பட்டு, போராடி, இதெல்லாம் அதாவது இதெல்லாமே வந்து விபரீதம். இதுல எல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் நீ ஒரு தலைவனா, நீ ஒரு விருட்சமா, நீ ஒரு ஆலமரமா, நீ ஒரு புயலா, நீ ஒரு பூகம்பமா, நீ ஒரு அக்னி பிழம்பா, நீ ஒரு ராஜாளியா எந்திரிச்சு நிப்பையே, அதுதான்ப்பா கடகம். அப்படி வந்து நிற்கும் கடகம். அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க கடகத்தை சாதாரணமா நீங்க நினைச்சிட வேண்டாம். ஹார்ட் ஒர்க் சார். இவங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான் பேக் எண்ட்ல இருந்து காட் ஒர்க் பண்றாரு இவங்களுக்காக. அருமை. இதான் உண்மை, சும்மாவெல்லாம் இல்லை. அப்ப கடகத்துக்கு வந்து விபரீதத்தை சந்தித்த பின்பு ராஜயோகம். எந்த லெவலுக்கும் தயாரா இருப்பாங்க. எந்த லெவலுக்கும். அண்ணாமலை சார் கடகம், அவர் அடிக்கடி என்ன பேசுவார் தெரியுங்களா? சார் எனக்கு இது இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை சார், ஆடு இருக்கு சார், ஆடு மேய்ச்சிக்குவோம் சார்ங்கிறாரு. இல்லையா? கண்டிப்பா. உச்சத்துல இருக்கிற அவ்வளவு பெரிய படத்தை சினிமாவை விட்டு போட்டு மக்களுக்குன்னு ஒரு சேவைக்குன்னு வந்தார் விஜய் சார். கலைஞர் ஐயா 13 வயதிலிருந்து தன்னை செதுக்கி உருக்கி மேல வந்தார். அப்ப கடகத்துக்கு பவர் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப கடகம் அப்படிங்கிறது சாதாரண. ஆனா இவங்க உழைச்சு ஏன் ஓட தேறாங்க? இவங்களுக்கு வாழ்க்கையில் இவங்க வளர்ச்சினாலே 45க்கு மேலதான். எப்படி? 40. அதாவது விபரீத ராஜயோகம் 45க்கு மேல. பிற்பகுதி தான். முற்பகுதியில நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. பிற்பகுதியில தான் இவங்க ஜாம்பவான்ங்கிறது நீங்க ப்ரூஃப் பண்ணுவீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த முற்பகுதின்னு சொல்லும் போது விபரீதம் நிறைய விபரீதம் தான் நடந்திருக்கும். இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? இதெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு நடிக்க வந்துச்சு? பேசுனாங்களா இல்லையா? இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசுனாங்களா இல்லையா? இப்படி வந்து உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சாதாரண ஆளா நுழைஞ்சு ஒரு சக்சஸ், ஒரு பிரம்மாண்டம், ஒரு வெற்றி திருமுகத்தை கொண்டு வருதுனாலே அது கடகம் தான். அப்படிப்பட்ட கடகத்துக்கு இந்த சனி புதன் தான் எதிரி. அது அப்படியே ஜலராசி வேற, ஊமை ராசின்னு சொல்லுவாங்க. என்ன ராசி? கடகத்தை ஊமை ராசின்னு சொல்லுவாங்க. பேச மாட்டாங்க, செயல்ல செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு நேரா திரிகோண வீடு கடகம், விருச்சிகம். அங்கேயும் புதன் சனி, அங்க சந்திரன் புதன் சனி, இங்க செவ்வாய் புதன் சனி, மேல குரு புதன் சனி. எப்படி பாருங்க, 9ஆம் வீடு. அப்ப இதெல்லாமே ஒரு கர்மாவை பேஸ் பண்ணியே தான் இருக்கு. இந்த திரிகோணமா இருக்கு. இதை வந்து நீங்க சரி பண்ணணும். அப்ப சந்திரன் புதன் சனி, இதை நீங்க சரி, உங்க கர்மா கம்ப்ளீட்டா டெலீட் ஆகணும். புதன் சனி சந்திரன் அங்க உள்ள வந்துடுறாரு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சீனிவாச பெருமாள், சீனிவாசனை பிடிச்சிக்கங்க, கெட்டியா பிடிச்சிக்கங்க. வேங்கடவனை பிடிச்சிக்கங்க, சீனிவாசனை பிடிச்சிக்கங்க. இங்க செவ்வாய் சனி புதன், இங்க வெங்கடாச்சலபதி, இங்க வெங்கடாச்சலபதி. குரு புதன் சனி எங்க? மீனத்துல, அங்க குருவாயூரப்பன். அப்போ குருவாயூரப்பன், சீனிவாச பெருமாள், வெங்கடாச்சலபதிய வருஷத்துல ஒரு ட்ரிப். குருவாயூருக்கு ஒரு தடவை, திருப்பதிக்கு ஒரு தடவை, குருவாயூருக்கு ஒரு தடவை, திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்து பாருங்க. திங்கட்கிழமை திருப்பதி போங்க, புதன்கிழமை குருவாயூர் போங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்க கர்மா குறைஞ்சு உங்க உழைப்புக்கான மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க உழைப்புக்கான வெற்றியை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பா பயணிப்பீங்க. சொல்லும் போது உடல் சிலாய்க்கிறது, சிலிர்க்கிறது.
ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துக்கு குருவை போய் பாருங்க, தட்சிணாமூர்த்தி போய் பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்க வளர்ச்சி நோக்கி நீங்க 100% பயணிப்பீங்க. இவங்களுக்கு வந்து கலாச்சாரம், ஆச்சாரம், அனுஷ்டானம், தன்மானம், தன் நாடை நேசிக்கிறது, மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது, நம்பியவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் நிறைய இருக்கும். இவர்களை நம்பிக்கெட்டவர்கள் இல்லை. அதான் உண்மை. நீங்க கடகத்தில் உங்க நண்பர்களெல்லாம் எடுத்து பாருங்க, இருக்கணுங்க. அவங்க கஷ்டத்தை சுமப்பாங்களே ஒழிய நமக்கு கண்டிப்பா அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க. அப்படி துரோகம் பண்ணியிருக்காங்கன்னா வேற வேற கிரகம் எங்காவது இருக்கு, அதுக்கும் வந்துடக்கூடாது. எனக்கு எவ்வளவு துரோகம் நடந்திருக்கு தெரியுமான்னு போன் போட்டக்கூடாது. அதுக்கு சுயஜாதத்தை பார்க்கணும். ஏன்னா இது பொது பலன், இது பொது பலன் தான். மறுபடியும் சொல்ல விரும்புறேன். அப்ப இந்த பொது பலனை வச்சுட்டு நீங்க பரிகாரம், கர்ம வினையை தீர்க்கறதுக்கான ரெமிடிஸ் கொடுத்துருக்கணும். இது யாரும் தரமாட்டாங்க, ஜாதகம் பார்த்தா தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா நீ என்கிட்ட வந்து பாரு முதல்ல, அப்புறம் தான் உனக்கு இதுக்கான தீர்வு நான் கொடுப்பேன். எனக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை. என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கு ஒரு நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் பார்க்கலினாலும் நான் நிறைய மக்களுக்கு பரிகார முறைகள், எளிய பரிகாரம், வழிபாட்டு முறைகளை கொடுத்துட்ருக்கிறேன். எத்தனையோ பேர் சார் குலதெய்வத்துக்கு அந்த தேங்காய் விளக்கு போட்டு பயனடைஞ்சவங்க ஆயிரம் பேர் சார். டெய்லி 10 ஃபோன் வருது சார், 50 மெசேஜ் போடுறாங்க. நேற்று ஒரு அம்மா தருமபுரியிலிருந்து போடுறாங்க, அந்த விளக்கு போட்டதுனால எங்கள் பூர்வீகமாக இருந்த எங்கள் சொத்தை விற்க முடியாமல் இருந்த கஷ்டத்தில் இருந்தேன், நான் அதை விற்றுட்டேன், நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் தான் காரணம், உங்கள் பரிகாரம் தான் காரணம். அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியல, வாய்ஸ் நோட் போட்டிருக்கிறாங்க. டெய்லியும் குறைஞ்சது 10 பேராவது வாழ்த்துறாங்க. அது என் தலைமுறையை காக்கும். எனக்கு கிடைச்ச சன்மானம், பணம், பொருளாதாரம் எல்லாமே அந்த வாழ்த்து தான். அதுக்கப்புறம் என் வாழ்வாதாரத்துக்கு வாங்குற ஃபீஸ் எனக்கு போதும். நான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு யாரும் கைட் பண்ணுறதில்ல. பரிகாரங்கிற பேரில் யாரையும் போட்டு உரிச்சு தொங்க விடுறதில்ல. எங்கேயோ போய் யாராவோ பார்த்து பண்ணிக்கிங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் கைட் பண்ணுறது கோயில், இறைப்பரிகாரம், சில தாந்திரிக முறைகள். அதாவது ஒரு விளக்கேற்று, ஒரு கற்பூரம் வந்து வச்சுக்கோ, கொஞ்சம் உப்பு போட்டு கண்ணாடி ஜாரில் வச்சுக்கோ, மஞ்சள் வந்து ஒன்று கையில் கட்டிக்கோ, ஏலக்காய் வந்து ஒரு 4 பர்ஸில் போட்டு வச்சுக்கோ. இதெல்லாம் தன ஆகர்ஷணம், தன ஆகர்ஷணம். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆகர்ஷணத்தை பண்ணுதுங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால தான் அந்த படிப்பு வராத குழந்தைகளுக்கு ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு இன்னைக்கு 60% இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் 85-90 வாங்கியிருக்காங்க. இதுக்கு சாட்சியே இல்லை. ஒரு 1000 பேர் சாட்சி கொண்டு வந்து நிறுத்தலாம். அத்தனை பேர் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிக்கிங்கன்னு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், கத்திக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருங்க எல்லாரும். என்னோட கருத்து அதுதான். கொஞ்ச நாளைக்கு இருப்போம் சார், ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டோம். 200 வருஷம் 300 வருஷம் எல்லாம் பூமியில நோ சான்ஸ். வரும்போதே அவுட் பாஸ் போட்டு தான் வந்திருக்கிறோம். விடிஞ்சா போனஸ். என்னைக்கு கிளம்ப சொல்றான்னா அந்த நாடகம் முடிஞ்சிடும், போயிட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிற வரைக்கும் ஒரு சர்வீஸ். நாம இல்லாதப்போ நம்மளை நினைச்சு மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இவன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நம்ம வாழும்போது யாருக்கெல்லாம் சிரிக்க வச்சிருக்கிறோமோ அவன் தான் நம்ம இல்லாத போது அழுவான். தானே உண்மை? அப்படி நன்றி கடனோட நம்ம வாழணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆத்மார்த்தமான கருத்து. மக்களுக்கு சொல்ல விரும்பிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அடுத்த சிம்மராசிக்கு பார்ப்போம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன்.